ஏற்காட்டில் உள்ள எம்எஸ்பி காஃபி தோட்டத்தில் பணிபுரிந்து வரும் ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளிகள். அதில் ஒரு தொழிலாளியின் 4 வயது மகன் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து அடுத்த நொடியே உயிரிழப்பு. சில மணி நேரத்தில் சைலண்டாக குழி தோண்டி புதைத்த காஃபி தோட்ட நிர்வாகம். தோட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் புதைத்தது அம்பலம். சிறுவன் உயிரிழந்த தகவலை அதிகாரிகளுக்கு சொல்லாமல் அவசரமாக புறம்போக்கு நிலத்தில் புதைத்தது ஏன்? காவல்துறை விசாரணைக்கு தோட்ட நிர்வாகம் ஒத்துழைக்க மறுப்பதன் மர்மம் என்ன? பெண் விஏஓ வைஷ்ணவிக்கு ஒரு போன் வந்திருக்கு. மேடம், சேலம் காவிரி பீக் பகுதிக்கு பக்கத்துல உள்ள எம்எஸ்பி காபி தோட்டத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 4 வயசு சிறுவன் உயிரிழந்துட்டதாவும், யாருக்கும் தெரியாம காபி தோட்ட நிர்வாகத்தினர் குழி தோண்டி புதைச்சிட்டதாவும் எதிர்முனையில பேசின நபர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காபி தோட்டத்துக்கு காவல்துறையினரோட போன விஏஓ அங்கிருந்த தொழிலாளிகள் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் விஏஓ வைஷ்ணவிக்கு வந்த ரகசிய தகவல் உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஏற்காட்டில இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு எம்எஸ்பி காபி தோட்டம். இந்த தோட்டத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்கி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல பகுசன் சாய், பில்லா சாய் தம்பதியும் 3 பிள்ளைகளோட தங்கி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தம்பதியோட 4 வயசு சிறுவன் வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அங்க மின் கம்பி அருந்து விழுந்ததை பார்க்காத சிறுவன் அதுல கால் வச்சதும் தூக்கி வீசப்பட்டு நொடி பொழுதுல உயிரிழந்திருக்கான். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்து தகவல் சொன்னதும் ஓடி வந்த பெற்றோர் சிறுவனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணதா சொல்லப்படுது. ஆனா அதுக்குள்ள அங்க வந்த காபி தோட்ட நிர்வாகத்தினர் சிறுவன் உயிரிழந்துட்டதாவும், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி பெற்றோரை அமைதிப்படுத்தினதா தெரியுது. அத்தோட சிறுவனோட சடலத்தை அவசரமா அங்கிருந்து கொண்டு போய் தோட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு புறம்போக்கு நிலத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. தமிழ் மொழி தெரியாததாலும் பெருசா படிப்பறிவு இல்லாததாலும் ஜார்க்கண்ட் மாநில தம்பதி நடந்த விஷயத்தை பத்தி வெளியில சொல்லாம இருந்ததா சொல்லப்படுது. இதுக்கு மத்தியில தான் சம்பவம் நடந்த 2 நாளைக்கு அப்புறம் விஏஓ வைஷ்ணவிக்கு பெயர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் தகவல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினப்ப அங்கிருந்த தொழிலாளிகள் மின்கம்பி பல நாளாவே அருந்து கிடக்கிறதாவும், அதன் நிர்வாகத்துக்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியும் அவங்க கண்டுக்காததால தான் இந்த உயிரிழப்பே ஏற்பட்டிருக்கிறதாவும் கொந்தளிச்சதா சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, சம்பந்தப்பட்ட நிறுவனம் தரப்பிலிருந்து யாருமே காவல்துறையினர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்லப்படுது. விசாரணைக்கு வர முடியாது, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு காபி தோட்ட மேனேஜர் காவல்துறை அதிகாரிகள் கிட்டயே சொன்னதாகவும் சொல்லப்படுது. மின்கம்பி பல நாளா அருந்து கிடக்கிறதா தொழிலாளர்களே சொல்லியும் ஏன் தோட்ட நிர்வாகம் அதை கண்டுக்கல? சிறுவன் மின்கம்பியை மிதிச்சு உயிரிழந்ததை மறைச்சி எதுக்காக புறம்போக்கு நிலத்துல அவசரமா அடக்கம் செய்யணும்? காவல்துறையோட விசாரணைக்கு ஒத்துழைக்காம எதுக்காக காபி தோட்ட நிர்வாகத்தினர் முரண்டு பிடிக்கணும்? இதுக்கு பின்னால என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு பல சந்தேகங்கள் எழுவதால காவல்துறை உயரதிகாரிகள் தீவிர விசாரணையில இறங்கி இருக்காங்க.